பண்ணிட்டு நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷலாக குட்டீஸ் ரொம்ப நாள் ஆச்சுல குட்டி ஸ்டோரி சொல்லி ரொம்ப 2-3 months ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னோட சன் வந்து செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாருல்ல. ஏன்னா நான் இங்கே வீடியோ பண்ணுறேன், பட் அதை உட்காந்து எடிட் பண்ணி எதுக்கு தம்ப்நெயில் பண்ணி டைட்டில் கொடுத்து வசனம் போட்டு எல்லாம் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இது பெரிய வேலை. ஸோ அதை செய்யறதுக்கு இவ்வளோண்டு வியூஸுக்கு இத்தனை வியூஸ் தான் இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணுமாம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே செய்ய முடியல. ஸோ நிறைய பேர் பாருங்க, நிறைய வியூஸ் வந்தால் என்னோட சனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு கொடுப்பாரு. ஸோ பெரியவங்களே உங்கள் பிள்ளைங்கள இந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏற்கனவே மண்டே கிட்ஸ் ஸ்டோரி 2-3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. உங்கள் பிள்ளை பைபிளில் உள்ள ஸ்டோரி தான் நம்ம சொல்கிறோம், பைபிளில் உள்ள உண்மையான கதைகள் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ குட்டி பிள்ளைகளை கேட்க சொல்லுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் கேளுங்க, நிறைய வியூஸ் வரட்டும், அப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அதாவது பார்வோன் ராஜா காலத்தில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்வோன் ராஜா கிட்ட அடிமையா வாழ்ந்தாங்க. அப்போ பார்வோன் ராஜா என்ன பண்றாரு, அங்க எகிப்து நாட்டு ஜனங்களும் இருக்காங்க, அவரோட ஜனங்கள், இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, அடிமைகளா இருக்காங்க. ஸோ இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாரு, கடுமையா வேலை வாங்குறாரு. ஏன்னா அவங்க நல்ல பலத்து நல்ல பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய அவங்க ஜெனரேஷன் பெருகிட்டே இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு நிறைய வேலை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அப்படியே அந்த ஜெனரேஷனை கம்மி பண்ணலாம், அவங்க வளர விடாம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ கடுமையான வேலை கொடுக்குறாரு. செங்கல் எடுக்க சொல்றாரு, வயல்ல இதை பண்ண சொல்றாரு. அப்போ டயர்ட் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுமையா வேலை வாங்குறாரு. அப்போ அதை கடவுள் பார்க்குறாரு, ஐயோ என் பிள்ளைங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த இதுக்கடையில் என்னாவது என்ன பண்ணலான்னு பார்வோன் ஐடியா பண்ணி கடைசியில் என்ன செய்யறாரு, அந்த பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு அங்க இருக்கிற எபிரேய மருத்துவ வச்சுக்கிட்ட சொல்றாரு. நர்சஸ் இருக்காங்கல்ல, நர்சஸ் தானே குழந்தை பார்ப்பாங்கல்ல, பிரசவம் பார்ப்பாங்கல்ல அம்மாவுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரசவம் பார்க்குற நர்சஸ் கிட்ட சொல்றாரு, அந்த பிரசவம் பார்க்கும்போது அது ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பவே கொண்டுங்க அப்படிங்கிறாரு. எப்படி பார்த்தீங்களா? அதாவது அந்த ஜனங்கள் பெருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பார்வோன் ராஜா இப்படி ஒரு ஆர்டர் போடுறாரு, குழந்தைங்களை கொன்றுங்க, ஆண் பிள்ளைகளை, அதுவும் பெண் பிள்ளைங்களை விட்டுருங்க, ஆண் பிள்ளைகளை கொன்றுங்க, நாலு பெருசாலிகளை வர்றாங்கல்ல அப்படி சொல்றாரு. ஸோ ஆனால் எபிரேய மறுத்து வச்சுட்டு நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயந்ததுனால, அதாவது ஒருவேளை பார்வோன் ராஜா கட்டளையிட்டா கூட அந்த பார்வோன் ராஜா அவரோட கட்டளை கூட கேட்கல. நான் அதை விட தேவன் பெரியவர். ஸோ தேவனுக்கு பயந்ததுனால கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யக்கூடாதுல்ல, அதனால அந்த குட்டி பிள்ளைகளெல்லாம் கொலை செய்ய மனசு இல்லாம நைசா விட்டுறாங்க. பார்த்தா திருப்பியும் ஆண் பிள்ளைகள் நிறைய வந்த உடனே ராஜா கேட்கிறாரு, என்ன ஆண் பிள்ளைகள் வந்துட்டே இருக்காங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, ராஜாவே இந்த எபிரேயர்கள்லாம் பெண்கள்லாம் எய்த்து பண்ண மாதிரி கிடையாது, நல்ல பலசாலியானவங்க, நாங்க போக முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அப்புறம் எப்படி கொலை செய்ய முடியும், நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் போய் ஆனா தேவனுக்கு பயந்ததுனால அவங்களை காப்பாற்றுறாங்க. ராஜாவுக்கு சொன்னதுக்கு அவங்க கீழ்ப்படியில, தேவனுக்கு கீழ்ப்படிச்சாங்க, தேவனுக்கு பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால தேவனும் அந்த நர்சஸ் மேல ரொம்ப அனுபவிச்சாரு, அவங்க குடும்பம் தழைக்கும்படி செய்தார், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்ததுனால. ராஜா அப்படின்னு இருந்தா கூட அந்த ராஜா தப்பு செய்ய சொல்றாரு, கொலை பண்ண சொல்றாரு. ஸோ அதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு
தேவனுக்கு பயந்து நல்ல காரியம் செஞ்சாங்க, கொலை பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் கொடுக்குறாரு, இவங்க அவர் சொல்றாங்க, எபிரேய பெண்கள்லாம் பலசாலிங்க, நாங்கள் போறதுக்கு முன்னாடி பிறந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த ஆர்டர் போடுறாரு, ஓகே ஆண் குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் எங்க போட்டணும், குழந்தை பிறந்தாச்சு, ஓகே எங்க போட்டணும், நதியில தூக்கி போட்டணும், எந்த ஆண் குழந்தையும் வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லி, ஏன்னா ராஜா ஆர்டர் போட்டு பண்ணிதான் ஆகணும், அவரு தானே அந்த அந்த ஏரியாவுக்கு அந்த 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 நாட்டுக்கு ராஜா. ஸோ எல்லாரும் வேற வழி இல்லாம குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் நதியில போடுறாங்க. அப்போ அந்த ஒரு குடும்பம் இருக்கு, லேவி குடும்பம். அங்க வந்து ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறக்குது. எப்படி இருக்கும் மனசு, பெத்த குழந்தைய கொண்டு நதியில போட முடியுமா, எப்படி அந்த மனசு இருக்கும். அதனால வர வழியிலேயே ராஜா சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஒரு நாணல் பெட்டி செஞ்சு அதுல கீழ் பூசி, அப்படின்னா அது தண்ணிக்குள்ள முங்காது, பூசி அதுக்குள்ள அந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் நதியில விடுறாங்க. விடும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அக்கா, இப்பதான் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு அக்கா, பார்த்தீங்களா, தான் தம்பிய பாதுகாக்கிறதுக்கு அம்மா குழந்தைய அந்த அந்த இதுல வச்சு விட்டுட்டாங்க. பட் அந்த தக்கால தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கா, ஐயோ இந்த குழந்தை என்ன போது தெரியலையே, என்ன போது. அக்காக்குள்ள அன்பு பார்த்தீங்களா, உங்க தம்பி கிட்ட நீங்களா அன்பா வச்சுக்கீங்களா, தம்பி தங்கச்சி கிட்ட பொறுப்பா நடந்துக்கிற அந்த அக்கா. அந்த அக்கா வந்து அங்க இருந்து பார்த்துட்டே இருக்கா. அப்படியே அந்த நாணல் பெட்டி அப்படியே மூவ் ஆகி போகுது. ஐயோ என் தம்பி என்ன போறானோ தெரியலையே, என்ன நடக்க போதே தெரியலையே, முங்கிடுவானோ தெரியலையே, யாராவது எடுத்துட்டு போயிடுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா. பார்த்தா அந்த டைம்ல பார்த்து அந்த பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தி டாக்டர் வந்து குளிக்க வராங்க நதியில். அப்போதான் நதியில தான் குளிப்பாங்க. அவங்க மட்டும் வரல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நதியில குளிக்க வராங்க. ஸோ அப்படி நதியில குளிக்க வரும்போது திடீர்னு பார்க்குறாங்க, ஒரு பெட்டி போகுது, அதில் அழகு குழந்தை இருக்குது பாருங்க, கண்களில் தயவு கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த 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 இது பார்க்குறாங்க, பார்வனுடைய குமாரத்தி பார்க்குறாங்க, இவ்வளோ அழகு குழந்தை, ஓகே இது எபிரேய குழந்தையா இருக்கலாம், அதனால தான் அவங்க நதியில போடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெட்டியில வச்சிருக்காங்க சொல்லி, ஆக்சுவலி அதை வந்து தொடக்கூடாது, ராஜாவோட கட்டளை, அவங்க நதியில போட்டுறணும், அப்படியாவது சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த குமாரத்திக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே அவ்வளோ அழகு, அவ்வளோ சூப்பராக, நம்ம குட்டி குழந்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. ஸோ அந்த ராஜாவுடைய குமாரத்திக்கு அந்த குட்டி குழந்தைய கொண்டு வாங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அதை நதியிலிருந்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்க போது இந்த அக்கா பாரு, எப்படி ஒரு அக்கால ஒடி போறா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க கிட்ட போறா. போயிட்டு நீங்க இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்களும் பார்க்குறாங்க, பிகாஸ் குட்டி குழந்தை அவங்க எப்படி வளர்க்க முடியும், இப்போதான் பிறந்து அந்த குழந்தைய 3 மாதம் வரைக்கும் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பிகாஸ் அழுத சத்தம் கேட்கும், வீல் அழுகுனா குழந்தை, அதுக்கப்புறம் உள்ள வைக்க முடியல, அது வரைக்கும் பொத்தி பத்திரமா வீட்டில் 3 months வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு போட்டாங்க. ஸோ அது ஒரு 3 months பேபி. ஸோ அவங்களால வளர்க்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு விட்டுமா வளர்க்குறதுக்கு. கடைசியில் என்ன பண்ணா, போயிட்டு அவங்க அம்மாவே கூட்டிட்டு வந்துட்டா. எப்படி இருக்குல்ல, உண்மையா நடந்த சம்பவம் பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. ஸோ அந்த குழந்தை பேரு அப்புறம் இது எபிரேய மறுத்து வச்சு கொலை செய்ய பார்த்தாங்க, முடியல, பண்ணல, தேவனுக்கு பயந்ததுனால யாரையும் கொலை பண்ணல. கடைசியில் பார்வோன் ராஜா நதியில போட சொன்னாரு. அப்போ ஒரு குடும்பத்துல பிறந்த குழந்தை அழகா இருந்ததுனால அவங்க நாணற்பட்டியில செஞ்சு நதியில போட்டாங்க. அவங்க அக்கா அங்கிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ராஜகுமாரத்தி வராங்க, அந்த அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. உடனே தான் அக்கா ஓடி போய் இதை வந்து வளர்க்கறதுக்கு நான் கூட்டிட்டு வரேன், ஓகே கூட்டிட்டு வா. அப்பதான் அந்த குழந்தையோடைய அம்மாவே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சூப்பர்ல, இதுதான் காடோட பிளான். அவர் ஒருத்தரை வந்து ஊழியக்காரனாக்கணும், அந்த உலகத்துல வாழ வைக்கணும்னு நினைச்சா அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் இந்த
குட்டி குழந்தையா அந்த உலகத்துல இருக்கீங்க. உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனாக்கணும் அவர் திட்டம் ஒண்ணு வச்சிருந்தாருன்னா அதை அழிக்க யாராலையும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க, சரிங்களா? ஸோ கடைசி அந்த குழந்தை பார்க்குற அந்த வீட்டுக்கு ராஜுடைய அரண்மனைக்கு போகுது பாருங்க. குழந்தை ஒரு ஏதோ 7 வீட்டில் பிறந்திருக்கும், கடைசியில் ராஜ அரண்மனைக்கு போகுது. அங்கே அரண்மனைக்கு போனோம்னு பார்க்க அதுக்கு அந்த தண்ணீர்லேருந்து எடுத்தேன்னு சொல்லி ரொம்ப அழகான குழந்தையா இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மோசே அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் மோசே பிறந்த கதை. மறக்காதீங்க. ஸோ மோசே அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியாக மாறவர். அப்புறம் அவர் நிறைய காரியம் பண்றாரு, நிறைய அற்புதம் செய்யறாரு, மக்களை வழி நடத்துறாரு, அதெல்லாம் அப்புறம். பட் அதுக்கு முன்னாடி அந்த பிறக்கும் போதே கடவுள் காப்பாத்தி, ஏன்னா அவரை வச்சு இந்த உலகத்துல பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அதனால அவ்வளோ அழகா காப்பாத்தி கொண்டு வந்து ராஜரண்மனைக்குள்ளே வழக்கும்படியான கிருபை செய்கிறார். உங்களுக்கு குட்டி பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய திட்டம் பெருசா இருக்கணும். ஸோ உங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன நடந்தாலும் அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களை குறித்து கடவுளை திட்டம் பெரிதா இருக்கிறது, அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஓகேங்களா? ஜோமுலமா அந்த அக்கா மாதிரி உங்க குடும்பத்துல தங்கச்சி தம்பி எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேவா? ஜோம் பண்ணலாமா? எல்லா குட்டி பிள்ளைங்களையும் எப்படி கடவுள் மோசேய காப்பாற்றினாரோ அதே போல உங்களையும் நடக்கிற எல்லா அசம்பாவிதத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றி அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஜோம் பண்ணுவோமா? பரம தகப்பனே, அப்பா அந்த வெடிங் சுவாமி இப்படி பார்த்து வருகிறோம். அப்பா அந்த மோசேய எவ்வளோ அழகா நீங்க காப்பாற்றி கொலை செய்ய சொன்னாங்க, தண்ணிக்குள்ள போட சொன்னாங்க. ஆனா அதுலயும் யாரு கொலை செய்ய சொன்னாங்களோ அவங்களுடைய மகளே தூக்கி எடுத்து வளர்க்குற அளவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கப்பா. அதுதான் அதுதான் மகிமையானவர். நீர் செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார்? நீர் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற அந்த ஆயத்தப்படினவர்களை அப்பா கண் காணக்கூடாத, காது கேட்கக்கூடாத ஆயத்தப்படினவர்களை அப்பா ஆண்டவரே, அதை யார் தடை செய்ய முடியும்? இந்த குட்டி குழந்தைய இந்த மோசையை வைத்து எவ்வளோ பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்கப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய எவ்வளவு அழகா காப்பாற்றிருக்கீங்க. அதே போல இப்பொழுதும் இங்க இருக்கிற ஒவ்வொரு குட்டி குழந்தைகளையும், எல்லா குட்டி குழந்தைகளையும் பிறந்ததுல இருந்து அப்பா சைல்ட்ஹுட் அப்படின்னா ஒரு 12 இயர்ஸ் இருக்கிற எல்லா குட்டி குழந்தைகளையும் பாத்துல வைக்கிறோம். விசுவாசு அவங்களுக்கு விரோதமா என்ன செய்ய நினைச்சாலும் சரி முடியவே முடியாது. ஏன்னா உங்க குழந்தைங்க நீரம் குட்டி பிள்ளைகளை வச்சு பெரிய காரியத்தை உலகத்துல செய்ய போகிறீர். சோ நோய்வாய் வந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த ஆக்சிடென்ட் ஒன்றும் வராம, ஈவன் தற்கொலை எண்ணம் வராம அப்பா அந்த பிசாசு அவங்களை விழுங்காம அவங்களை பாதுகாத்து அவங்களை பெரிய ஒரு சாட்சியாக உமக்கு உகந்த நீர் எதற்காக அந்த உலகத்துல நீர் படைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர். அதுக்காக முக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கா தம்பி மேல எவ்வளோ ஒரு அக்கறையா பார்த்து அந்த பிள்ளை எடுத்த உடனே போய் அம்மாவை கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு அந்த அக்கா காரணமா இருந்தாங்க. அது மாதிரி அக்கா மாறலாம், தம்பி தங்கச்சிய பத்திரமா பார்க்கணுங்கிற எண்ணத்தை இப்பவே கொடுங்க சுவாமி. அது மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அது மூலம் குழந்தைங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா, குழந்தைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா காம கொடூரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். குட்டி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய சித்தம் அவங்க வாழ்க்கையை நிறைவேறட்டும். நீர் அந்த அவங்க ஒவ்வொரு குட்டி குழந்தையும் ஒவ்வொரு நோக்கத்தோட படைச்சிருக்கீங்க சுவாமி. அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் எந்த பிசாசும் அவங்க பக்கத்துல நெருங்கக்கூடாது. பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளையும் உடைய பாத்திரம் வைக்கிறோம். சுருவீனம் வராம பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஒரு சாவுக்கு இதுவான கிரியைகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்.
பிசாசின் கிரியைகள் பக்கத்தில் நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ரதத்தை வைத்து மூடி மாய்த்துக் கொள்ளும். சித்தம் நிறைவேற்றும். It will be done, Jesus. ஆமென், ஆமென், ஆமென். மோசேயை பாதுகாத்து மோசேயை கொண்டு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்துல செய்த தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் பாதுகாத்து அவங்கள வச்சு இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்க கைப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு குட்டி ஸ்டோரிஸ் சொன்னா ரொம்ப சொல்ல ஸ்டோரி இல்லை, உண்மையான சம்பவம், பைபிள் உள்ள சம்பவம். இது உங்கள் வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் நிறைய குட்டி பிள்ளைங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்ரி மண்டே திங்கட்கிழமை கிட்ஸ் டே. ஸோ ஈவினிங் 6 o'clock இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ கேளுங்க. பைபிளில் உள்ள காரியங்களை பற்றி சின்ன வயசில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்கிரிப்சர் அப்படின்னு இப்போ உண்டா என்னன்னு தெரியல. ஸோ பைபிளை பற்றி படிக்க நிறைய டைம் இல்லை. ஈவன் பேரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கே உள்ள எல்லா குட்டி பிள்ளைங்க ஸ்டோரி அவங்க குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கேளுங்க. உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைங்க கேட்குறதுக்கு இந்த வீடியோ அவங்க பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். பிள்ளைங்க மோசி காப்பாற்றி இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை தேவன் உங்கள் பிள்ளைங்களையும் காப்பாற்றி இந்த உலகத்தில் அவர் எதுக்குன்னு உங்கள் பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்க வச்சாரோ பிறந்தாங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். தேங்க்யூ. Okay, குட்டீஸ், next Monday பார்க்கலாம். Bye.